லல்லே குட் மார்னிங். அதானே எப்படி நீ குட் மார்னிங் சொல்லுவ? நீதான் மகள் லொல்லு பிடிச்சவளாச்சே. ஐயோ காணோம். என்னடா காணோம்? என்னத்தை காணோம்? காண்டா. ஓஹோ, ஹார்ட் காணுமா? மாப்பு மாப்பு. ஐயோ பாவம், இவருக்கு இவ்வளவு சீக்கிரம் மென்டல் டிசார்டர் ஆகும்னு நான் நினைச்சே பாக்கல. உங்களுக்கு கீழ்பாக்கத்துல இடம் வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் நானு. அப்படி என்னத்தனே காணோம்? டைப்ரைட்டர்ல இருந்த எல்லோவிங்கிற 4 லெட்டர் காணாம போயிடுச்சுடா. கஷ்டம்டா சாமி. ஓ அதுவா? அது மெரினா பீச் பக்கம் வாக்கிங் போயிருக்கோம். லல்லு உனக்கு மறுபடியும் லொல்லுத்தா. ஆஹா, பிராட்கேஜ் வந்துருச்சு. அம்சு குட் நைட். நான் வி சேனல், நீ வயலும் வாழும், நமக்குள்ள எப்படியா குட் நைட்ல ஒத்து வரும்? அம்சே, மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி லாட்ஜ் வரைக்கும் புனிதமானது புனிதமானது புனிதமானது. இத சாப்பிடறதுக்கு பதிலா பருத்தி கொட்ட புண்ணாக்கே சாப்பிடலாம். அம்மா, நான் கிளாசிக் டான்ஸ் ஆடுறேன், பாக்குறியா? மேடம் லீவுனா லெஃப்ட் ஹேண்ட் போடுறீங்களா? இது ஆபீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க ஆபீஸ். எங்க ஆபீஸ்ல நாங்க ஆடுவோம், பாடுவோம், கூத்தடிப்போம். மேடம் இருந்தா கை தட்டி காசு கொடுத்துட்டு போவாங்க, தெரியுமா? மேடம் கொடுக்குற அந்த காசை வச்சு குவார்டர் அடிப்போம், கர்ண அடிப்போம், வாந்தி எடுப்போம். இவ யாரு மாமா கேக்குறதுக்கு? நீ அமுக்கு மச்சான். உடம்பு நரம்புகள் 6 லட்சம் தெரியுமா? தகிய தகிய காதல் நரம்பு. நிறுத்துடா. ஏண்டா உடம்புல 7-8 இத்து போன நரம்பு தான் இருக்குது, உனக்கு 6 லட்சம் நரம்பு வேலை செய்தா? நீ ஏன் நரம்பா இருக்க? நீ சொல்றியா? மாமா நீ கண்டினியூ பண்ணு மாமா. என்ஜாய். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். மேடம் மேடம், என்ன இது ஆபீஸா இல்ல கூத்து பண்றியா? 1 மாசத்துக்கு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சஸ்பெண்டா? ஓவர் ஆக்ஷன் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டியா? என்ன யாரா ஓவர் ஆக்ட் பண்ணது? நீயா நானா? மனசுல பெரிய சிவாஜி நினைப்பு. தள்ளுங்க. டேய் ஏப்பா, ஏண்டா நீ எல்லாம் ஒரு நண்பனா? இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு பார்த்தும் பார்க்காம போறியப்பா? அப்பா நாங்க ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டோம், அது மேடம் பாத்துட்டு எங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீதான் உன் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும். நீங்க பண்ண வேலைக்கு டிஸ்மிஸே பண்ணிருக்கணும். டிஸ்மிஸா? அதுக்கு விட கேட்காம இருந்துக்கலாமியா? என்ன மறுபடியும் அடிக்க? இன்னும் ஏன்டா கேட்டவன கொன்னுடுவேன். இந்த பார், இதுக்கு மேல என் மேல கை வச்சா இன்னும் என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? என்னடா அது? என்னது? ஒண்ணுமில்ல, அனாதை புள்ளி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கா. பொத்துக்கு நிக்கிற. நான் முன்னால உட்கார்ந்து பின்னாடி உட்கார்ப்போ. பின்னால உட்கார்ந்தா டேங்கர்ல டிக்கில அடிச்சுவாப்பா. சும்மா நீ போன் சொல்லு. சும்மா அம்மா. டேய் உட்கார். ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுத்தாய் அம்மா. டேய் அமோஸ், நீ தனியா வா. மூஞ்ச பேர் தக்கமா இல்ல? பொம்பளை கிட்ட திட்டு வாங்குறீ. அப்பா, ஒரு பொம்பளை நம்மள கண்ணா முன்னா திட்டானா அவ மனசுக்குள்ள நம்ம பூந்ததாக அர்த்தம். நீ வேணா பாரு, நாளைக்கு ஒரு கூட பூ அவ தலையில வச்சு இதே சைக்கிள பம்புல முன்னால உட்கார வச்சு நான் பின்னால மிதிச்சு ஓடக்கிற ஓரத்துல நான் சைக்கிள வச்சு ஓட்டிட்டு போல என் பேர் வேலு இல்லப்பா. திருந்தவே மாட்டேன். ஏன் நீ வேணா திருத்தி பாரு. சின்ன பிள்ளை காமராசு, என்னக்கா? வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, டவுன் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். பணம் இருந்தா ஒரு 500 ரூபாய் கொடுப்பா. ஒரு நிமிஷம்க்கா. டேய் அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து விடுறேன். அம்மன் சொல்லி தர முடியாது. இதை வாங்குறதுக்கு நான் மட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். இது பாரு, மரியாதை கொடு, சாயங்காலமே கொடுத்துறேன். கொடு. டேய், இதை வச்சு ஏகப்பட்ட கனவு கண்டு வச்சிருக்கேன்டா. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டாரா காமராஜ்? தரமாட்டல்ல? தர முடியாது. இப்ப நீ ரோட்ல பண்ணி திருவிளையாடல், அதை உன் பொண்டாட்டிட்டு சொல்ல. உன்னா என் பொண்டாட்டியே போட்டு விடுவீங்களா? நல்லா இருக்காது உங்களுக்கு. அப்ப கொடு. இந்திரா உன் காசு, உங்க அம்மா கொடுத்த காசு நீயே வச்சுக்கடா. இந்தாங்கா, பத்திரமா பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் காமராஜ். ஆத்தா காசு கொடுத்தது நானும் தேங்க்ஸ். அங்கயா நீ அந்த பக்கமா உனக்கு கிழிச்சிரு. ஏன்டா இப்படி வாங்கி கட்டிக்கிறேன்? நான் போறேன். டேய் வா. நான் வரமாட்டேன் கூட. ஏன்டா? வேற எவனாச்சும் வழியில வந்து பேண்ட் செட் வேணும்னா என் பேண்ட் செட் அவுத்து கொடுத்து அவனும் அனுப்பி விட்டுருவேன். நான் வீட்டுல போய் விளக்க மாத்தடி வாங்கினா என் பொண்டாட்டிட்ட போட வேலையை பார்த்துட்டு.
போடா நீ போடா. போ. டேய் பாத்து குளிடா, அழுக்கு எம்எல் தெளிக்குது. இங்க வா. கேளுடா. கேட்க சொல்றானா? கேளுடா. காமராஜ், என்ன எனக்கு ரொம்ப நாளா முடி உதிர்ந்த மணியமா இருக்கு. அத யானை முடின்னு சொல்லி மோதிரமா செஞ்சு விக்கலாம் இருக்கேன். உன் அபிப்பிராயம் என்ன? ஆமாமா, என்ற சம்சாரத்தை கூட குற்றாலரி மாதிரி முடி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அதுல இருந்து கொஞ்சம் முடி எடுத்து தங்கத்தோட மிக்ஸ் பண்ணி 10-20 மோதிரம் பண்ணி கை விரல் கால் விரல் எல்லாத்துலயும் மாடி திரிப்போம். டேய், என் காதலோட முடி எடுத்து மோதிரம் பண்ணி போட்டுக்குவேன், அவ கால் பட்ட மண் எடுத்து கோலம் போடுவேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அப்படி வா வலிக்கு. உன் லவ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, தண்ணிக்குள்ள ஏறு விட்ட மாதிரி வெளியே சொல்லாம இருக்கியே. தெரியாமலா போயிரு. போயிடு சாமி. அவராது சட்டுப்புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கியா. உன் கல்யாணத்துல முதல் பந்தியில உக்காந்து சும்மா ஒரு அண்டா சாதத்தை கொட்டி அதுல 2 அடி குழிய வெட்டி அதுல 2 அண்டா சாம்பார ஊத்தி அதுக்குள்ள மூழ்கி மூச்சுக்கு செத்து செத்து போயிடாம. போயிடுவான். காமராஜ், வர்ற ஆவணில டும் வச்சுட்டினா ஆடியில உன் குழந்தைய மூஞ்சில ஒண்ணுக்கு இருக்கும்ல. ஒரு பூ பூக்கணும்னா கூட சில நாட்கள் தேவைப்படுதுடா. காதல் என்பது வினாடியில தோண்டி நிமிஷத்துல மறையறது இல்ல. ஆயில் வரைக்கும் காட்டுற போல நம்ம எப்பவும் சுவாசிச்சுட்டு இருக்கணும். ஆளை பாரு, அவ இப்பதான் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா, நான் அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நாங்க 2 பேரும் காதலர்களா இருக்கோம். சில கால நண்பர்களா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தல பழகிக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா தாம்பத்தியத்துல சிக்கலே வராது. குட் ரகன். காத்திருக்கிறது தனி சுகம் இருக்கடா, அதை அனுபவிச்சது தான் தெரியும். காமராஜ், காக்க வைக்காம சட்டு புட்டுன்னு தாலிய கட்ட பாரு. இல்லனா தங்கச்சி ஔவையார் ஆயி தக 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 தகவன ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவான்னு பாரு. பொத்திக்கிட்டு உட்காரு. அவன் ஔவையார் ஆட போறான்ட்டு நீ ஔவையார் மாதிரி பாட ஆரம்பிச்சுட்ட. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கான். எங்க அமராசு என்ன காத்திருக்கிறதுல அவ்வளவு சுகம் உண்டா? ஏன் நீ காத்திருந்ததே கிடையாதா? எங்கடா நான் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கன்னு பொண்ணு கொண்டு வந்து மனவரையில உட்காந்து வச்சுட்டாரு. நான் தாலி கட்ட போறேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் போயிருச்சா? அப்ப தாலிய கணுக்கால கட்டினியா முழங்கால கட்டினியா? என்ன அவ்வளவு கேனையன்னு நினைச்சீங்களா? வேற இடுப்புல கட்டிட்டேன். ஆனை மட்டும் ஓடி ஓடி பாக்குறேன், ரோடு வேணா தெரியுது, உடம்பு குறைவா. அதுக்கு என்ன, அந்த ரோட்ல ஒரு ரோடு மேல ஒரு ரவுண்ட் விட்டீங்கன்னா உடம்பு சப்பையாயிட்டு போகுது. இல்லல, உனக்கு பின்னாடி அப்படிதான் ரோடு ரோட்ல எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பச்சாட வேலு, அந்த ஆள் சொல்றது என்ன தப்பு? மனுஷன் மாதிரி திங்கனா மானா வரியா தின்னா அப்படித்தான். ஊரு பூரா ஒரு வாரம் சாப்பிடுற சாப்பாட ஒரே வேலைக்கு தின்னா உடம்பு எப்படியா குறைங்க? குத்தாலத்துல மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கிற ஜந்துலாம் எனக்கு யோசனை சொல்ல வரீங்க. அடிக்க குண்டா, எங்களை பார்த்த குரங்கறிய தெரியுது உனக்கு? புரியுதே தெரி வேலு, நாம குரங்காமா? இவன் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ண. எப்படி இருக்கு? இருக்குடா, இருக்கமுல்ல. எங்க மாமாட்ட சொல்லி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்றேன் பாரு. சொல்லு, உன் மாமா என்ன பெரிய மலை முடிங்க போய. டேய், எங்க மாமா விஜய பேசுற. எங்க மாமா யார் தெரியல? யாரு? மீச வீரப்ப. இங்க கூட வச்சுக்கிறேன். அணில் கடிச்ச பழம் என்ன ஆக போகுது? இந்த பாரு, நீ ஒரு மீச வச்ச குழந்தை மாதிரி இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கப்படாது. என்ன நீ ஏடா கடிக்கிறது கடிச்சிட்டு அணில் காணுதேன்னு கஞ்சரியா? சரி, இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லுவா. எனக்கா அந்த போறாள அவ வேணும். அதுக்கு பேசாம நீ சொன்ன ஆள்ட கண்ணை பறி கொடுத்துட்டு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. ஆமா, உலகத்தை சுத்தி வந்தவனுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க. உனக்கு எதுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க? நானும் உலகத்தை சுத்தி வந்தனே. அட உலகமகா பார்ட்டி இது. நான் ஏதோ லோக்கல் பார்ட்டி நினைச்சிட்டு இருந்தேன். யோ, வாய முடியா? சுமாரியா, நீ சொல்ற ராஜாத்தி. அது வந்துங்க, சின்ன வயசுல நானும் என் தங்கச்சியும் ஒரு கொய்யா பழத்துக்காக சண்டை போட்டோம். கொய்யா பழத்து? அந்த சண்டையை பார்த்த எங்க அப்பா அம்மா, உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டேன். அப்பா அம்மாவை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி தானே, அதனாலதான் எனக்கு கோலம்பஸ்னு பேர் வந்தது. என்ன இது? திருவிளையாடல் ரீமேக். ஆமா, சரி, அந்த திருவிளையாடல் விடு. இவர் ஏதோ ஒன்றை விளையாடணுங்கிறாருமா? என்கிட்ட விளையாடணும்னாரா? ஆமா, உன்னை லவ் பண்ணி டுயட் பாடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உன் அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா இப்பயே பேசி சாட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படியா? ப்ளீஸ் கம் சார். வாங்க சார், வாங்க. போய் கட்சி கேட்ச் பண்ணுங்க, போங்க. என்ன அடி விழுகுது? என்ன என்னடா வெக்கமா இருக்குடா.
வெக்கமா இருக்கா? வேலு திரும்புறாங்க. மாப்பிளையே கண்ணு மாதிரி உட்காந்துருக்க, நீ என்னமோ பட்டர் போட்ட பண்ணு மாதிரி குழஞ்சிட்டு இருக்கிற. என்ன பேசுற நீ? நிச்சயத்தன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வைக்கப்படுதா? மாப்பிளைக்கு தோலை நம்ம வைக்கப்பட்டாதானே மாப்பிளைக்கு ஒரு மரியாதை இருக்கா? பொண்ணு அசத்திரம் பொண்ணுக்கு ஆட தெரியுமா? தெரியுமே. அது சரி, நல்லா பாட தெரியுமா? சரிகமா பதனி தெரியுமே. ஆமா, இவர் பெரிய டைரக்டர், இவர் பெரிய மியூசிக் டைரக்டர். நடிகை செலக்ட் பண்றாங்க. முகரைய பாரு, நிச்சயார்த்தம் தானே நடக்குது. நிச்சயதார்த்தம் தாயா, நம்மள மாப்பிள்ள வீட்டுக்காரங்கல்ல, ஒரு 4 கேள்வி கேட்டா தானே கௌரவமா இருக்கும். 4 கேள்வி என்ன? 4 கேள்வி 40,000 கேள்வி இத பூரா கேட்டோம்னா நிச்சயார்த்தம் முடியறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். அதுக்குள்ள மாப்பிள்ள மெண்டல் ஆயிருவான். வேணாம்னு சுருட்டி வச்சுக்கிட்டு உட்காந்தா விட மாட்டேங்க போட்டு. இப்ப என்னங்கிற தட்டு மாத்தன அவ்வளவுதானே? ஆமா ஐயா, சட்டு புட்டு தட்டுகளை மாத்தி விடுங்க. மாத்திட்டா போச்சு. இவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான். ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. டேய், என்னப்பா பசிக்குதா? மாப்பிளைக்கு பசிக்குதா? மாப்பிளைக்கு பசிக்குதா? சாப்பாடு ரெடி பண்ணுங்கப்பா. குட்னா ஏன்டா போய் சொல்ற? ஏன் பசிக்கலையாப்பா? எனக்கு பசிக்குதுப்பா. ஒரு நாளாவது உன் சைக்கிள் என்ன சொகுசா உட்கார வச்சு மெதுவாதான் போனா என்ன பண்ண சொல்ற? பேசாம இந்த பேரிச்சம்பளத்துக்கு போட்டு சொல்லுங்கடா. எப்பா காமராஜ், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணுமாப்பா. என்ன? அது எப்படி கரெக்டா அந்த தெருவுக்கு வந்தவன 5 மணிக்கெல்லாம் பஞ்சர் ஆயிருது? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பஞ்சர் ஓட்ட போறியா? இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா பொத்திக்கோ, பேசாத. என்ன நெளியற? உடம்பு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. உங்க அப்பன் ஜேப்படி பத்தி உனக்கு அப்படியே இருக்கே. அடக்கி வாசி. காமராஜே, இப்போ வந்துடுறேம்மா. இவ போற வேகத்தை பார்த்தா திரும்பி வந்தாதான் கணக்கு போல இருக்கு. கூப்பிடுற காது கேட்கல உனக்கு? ஏன்டா கத்துற? கட்டாம என்ன பண்ண? நீ அந்த பூக்காரி பின்னால ரோலோன்னு அலையிற, நான் ஓம் பின்னால அலையிறமா? இந்த பாரு, நீ எக்கேடு கெட்டு போ. என்கிட்ட வாங்கின 500 கொடு, நான் இப்ப இடத்த காலி பண்றேன். 500 ரூபாவா? எது மறந்து போச்சா? என்ன இல்ல மறந்து போச்சான்னு கேக்குறேன். என்னையாச்சும் நினைவு இருக்காடா உனக்கு? அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் என்கிட்ட வாங்கி பகுமானமா ஒரு பொம்பளைக்கு தர்மம் பண்ணல, அந்த காசத்தான் கேக்குறேன், கொடு. 500 ரூபாய் நான் பார்த்ததே இல்லையடா. டேய், 500 ரூபாய் தள்ளுறா, காந்தி படம் போட தாள் கொடுத்தா. இங்க பாரு, வாங்கின காசை இல்லைன்னு சொல்லாத, அது ஆண்டவனுக்கே அடுக்காது. என்ன பண்ணுவாரு? என்ன என்ன பண்ணுவனா? இங்க பாரு, இப்பயே உன் மாமியார்ட்ட போய் சொல்லி குண்டக்க மண்டக்க கதைகளை மாத்தலான்னு. என்ன? உனக்கு 500 ரூபாய் தானே வேணும்? ஆமா. இந்த பட்டனை போடு. வேலை கொடுத்துட்டியா? ஏண்டா, ஒரு 500 ரூபாய் காசுக்கு புழுக்க வேலை எல்லாம் பாக்கணுமா? நானு பட்டன் மட்டும் மாட்டணுமா இல்ல ஜிப்பு மாட்டணுமா? இதை மட்டும் மாட்டேன். ஐயோ, கழட்டம்டா. வசந்தி, வசந்தி. ஐயோ, கொல்றா, கொல்றா. அடி, அடி. ஏண்டா, ஒரு நண்பனே கொலை பண்ண பாக்குறியடா? டேய், ஏண்டா அப்படி அவாண்ட போய் சொல்ற? பாரு. பேசாத. என் மாமா மேலயா நீ கைய வைக்கிற? ஐயோ, அடி, அடி. என்னப்பாச்சு? ஜனதோஷம். இந்த ஆக்ஷன் 500 போட வேண்டியதானே? இங்கேயும் 500 வாய மூடுத்தா. ஆமா, தம்பி காமராஜ் எப்படி இருக்கு? பைனான்ஸ் ப்ராப்ளம். என்னாச்சு? ஒரு 500 ரூபாய் கடனா கிடைக்குமான்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் வீட்டு வாசல்ல பிள்ளையா ஒத்த கால்ல நிக்கிறான். தம்பிக்கு இவ்ளோ பண கஷ்டமா? காமராஜ் குணத்துக்கு 500 என்ன 5000 கூட கொடுக்கலாம். இந்தா. சொக்கனாதா, எவ்ளோ பெரிய வாயி. சந்து நினைச்சு ஆட்டோக்காரன் உள்ள போட போறான். வாய முடுறா. ஆட்டோவா? அட டீ குடியா? இத மட்டும் கோரஸா சொல்லுங்க. காசு கேட்டா மட்டும் ஆத்து மணல்ல விழுந்த கடுகு மாதிரி காணாம போறீங்க. பழமொழி, இந்த கருமத்துக்கு தான் உன் கடைக்கு வர்றதே இல்ல. என்ன பண்ணி தொலைறது? உன் கடைக்கு டீ சாப்பிட வரணும்னா சொந்த செலவுலயே பேப்பர்ல வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. கண்ணாடி வேற எடுத்துட்டு வரலையா? சரி, நான் வீட்டுல போய் படிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு டீய போட்டு தொலைங்கப்பா. யோ, எனக்கு முதல்ல போடியா.
வந்தவனுக்கெல்லாம் டீ போட்டு அப்புறம் கொண்டு போடுவேன். ஐயா எப்ப பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம், வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு, வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. இந்த நாடு எப்படி உருப்படும்? எப்பவாவது ஒரு நாளைக்கு நல்ல செய்தி வருதா? ஒரு டிவி பார்க்க முடியுதா? ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா? களி முத்து போச்சுடா, களி முத்து போச்சுடா, களி முத்து போச்சுடா. போகடா. ஏய் என்னடா பண்ண? படிச்சேன் கிழிச்சேன். ஏன் கிழிச்ச? அதுல உள்ள விஷயம் எனக்கு பிடிக்கல. அதுல இருக்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல, அதனால கிழிச்சியா? ஆமா. அதுல இருக்கிற டிசைன் எனக்கு பிடிக்கல, கிழிச்சா? என் சட்டையில உள்ள டிசைன் பிடிக்காட்டி நான் தானடா கிழிக்கணும். ஏன் சட்டைய நீ ஏன்டா கிழிச்சா? என் பேப்பர்ல இருக்கிற நியூஸ் வந்து உனக்கு பிடிக்கலன்னா நான் தாண்டா கிழிக்கணும். நீ ஏன்டா கிழிச்சா? என்னது உன் பேப்பர்? என்னன்னா ஏன்டா சட்டையும் பேப்பர் ஒரே விளையாடா? வேலையெல்லாம் முக்கியம் இல்லடா, கிழிக்கிறதாண்டா முக்கியம். கழுத்து பிடிக்க அவனை கழுத்தை திரும்பி கையில கொடுத்துருவா. யாரு பேப்பர் நில்லுங்கடா. எவன்டா என் ஜாடியை உடைச்சவன்? ஜாடி அதான் விழுந்து உடஞ்சிருச்சுக்கா. நீ பேசாம இரு. இங்க பாருங்க, நான் வந்து இவர் சட்டை கிழிச்சேன், இவர் வந்து என் பேப்பர் கிழிச்சிட்டாரு. ஜாடி உடைச்சு வந்து தம்பி வேலு கேஷியர். கேஷியர்? ஆமா. வேலைக்கு சொல்லியா? கேஷியர் எதுக்கு அந்த சொல்லிட்டு இருக்கா? இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஓங்கி இடிச்ச என்ன? ரெண்டு பேரும் சண்டை போறனால தானே வந்து வளைச்சு விட்டேன். அந்த அதிர்ச்சியில தானே தெரியாம விழுந்து உடைஞ்சு. யாரு சண்டை போட்டா? நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இன்னைக்கு கிழிச்சு விளையாடி ஆசைப்பட்டா கிழிச்சு விளையாடுறோம். அப்படியே நாங்க சண்டை போட்டாலும் நீ பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? நீ ஏன் குறுக்கால வந்து பாட்டுல உடைச்சா? பாவத்தாளி அடமான வச்சு கடை நடத்திக்கிட்டு இருக்கா. அவன் பாட்டுல போட்டு நொறுக்கிட்டு 10 வட்டிக்கு படம் வாங்கி போட்டிருக்காயா பாவம். இந்த மாதிரி லுச்சா போயெல்லாம் விடாத, செவுல்ல எடுத்துக்கா சோக்கு. குறிப்பா முன்ஜாமீன் இல்லாம இந்த வேலுவை மட்டும் விட்டுறாத. வா தம்பி, ஏன்டா நீங்க உடைச்சு விளையாட ஏன் கணக்கு அடிக்கிறா? ஏன் அடிக்கிற? உன் ஜாடி 15 ரூபா 20 ரூபா ஆகுமா? காசை வாங்கியா? என்னது 15 ரூபாயா? 1947 வெள்ளக்காரன் எங்க தாத்தாவுக்கு பரிசா கொடுத்தது. ஏண்டா வெள்ளக்காரன் சோழனா ஒரு பாட்டுமா பரிசா தர்றா? சட்டமாடா பேசுறீங்க. இரியா கொஞ்சம் இரியா. ஆமா, இப்ப முன்ஜாமீன் கொடுத்தா என்ன விடுவா இல்லையா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? காசு வேணுமா வேணாமாயா? வேணும். அப்ப கொஞ்சம் இரு. ஒரு தெரிஞ்ச வர்றான், அவனை உங்ககிட்ட வச்சுட்டு வீட்டுல போய் காசு எடுத்து வந்துடுறேன்னா? சரி கையெடு. நீ ஓடி போயிட்டா? ஓட மாட்டேயா, சத்தியமா ஓட மாட்டேன். எடியா வர்றான், எடியா. எப்பா கிணத்து கிடவு. அப்புறம் என்ன ஆளே பார்க்க முடியல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கிட்ட போயிட்டு வர்ற? அது இருக்கட்டும், நீ என்ன மாதிரி திரிக்கிற? ஒண்ணு இல்ல, அண்ணன் கடைக்கு டீ குடிக்க வந்தேன். வந்த இடத்துல வகுறு கடமட 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 பாத்ரூம் போயிட்டு வந்துறேன். போயிட்டு வாப்பா. அது வரைக்கும் என்ன பேசிக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன். எப்பா இவர் நம்புறியாப்பா? செயின் வாட்ச் எல்லாம் போட்டுக்காரு. ஓகே உனக்கு? மோதிரம் கூட போட்டுறேன். அவன் வாயால சொல்லட்டும், அப்புறம் நான் உன்னை விடுறேன். பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துல உடனே போயிட்டு வரணுமா? அவன் என் தம்பி மாதிரியா? வேலு யாரியா? நான் வேற வேலு வேற இல்லையா? வேலு நீ உடனே போயிட்டு வா. என்ன பேச்சு பேசுறாரு பாரு. வந்து போயிட்டு வந்துறேன். நீ உடனே போயிட்டு வா. முழுசா போயிட்டு வா. என்ன அவனோட பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. உங்க வீட்டுல ஆடு மாடு புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா? துபாயில திரும்பி வந்த உன் தம்பி நல்லா இருக்கானா? உன்னோட இப்படி பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. அமெரிக்கா மாதிரி உன் கடையில எவனா பிளேன் விட்டானா என்ன இப்படி பாட்டில உடஞ்சு கிடக்கு? அதுக்கு தான் உன்ன ஜாமீன்ல உட்கார வச்சுட்டு போயிருக்கான். இதுக்கு நான் ஜாமீனா? யோ சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்னால அடிதாக முடியாதுடா. அடி வாங்குற உடம்பு இல்ல. அதுக்காக எவனோ உடைச்சது நாங்க காது எவனோ உடைச்சது காது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தவிர காசே கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஏன்டா உடைச்சத? மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 200 ரூபா கொடு. அப்படி சொல்லு. எவனோ உடைச்சதுக்கு காசு கொடுக்க என்ன கேனைய நான் நினைச்சேன். இதுல எவ்வளவு இருக்கு? 300 ரூபா இருக்கு. சிங்கண்டா, என்ன ஒரு ரூபாய் ஆட்ட முடியாது. பொழப்பா அது? அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, விறகு வாங்குறது, ரேஷன்ல போய் மண்ணெண்ணைக்காக வரிசையில் நிக்கிறது. என்னையா அது? பேசாம ஜப்பான்காரங்க மாதிரி காலையில ஒரு மாத்திரை மத்தியானம் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு பசி அமத்தாம மார்க்கெட் என்னையும் சேர்த்து இழுத்து அடிக்கிறேன். சாப்பிடலாண்டி சாப்பிடலாம். மாத்திரையை சாப்பிட்டு விட்டு ஜப்பான் காரமா தம்மா தூண்டா சப்பட்டின்னு மூஞ்ச வச்சுன்னு சுத்தலாம். இப்ப இருக்க முகரைகளுக்கு அது எவ்வளவு மேலு. காமராசண்ணா. என்னம்மா? காமராசண்ணா, ரேஷன் கடையில போய் 2 கிலோ சக்கரை வாங்கி அங்கே வச்சுட்டு வந்துடுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். ஏன் நீ போய் வாங்கினா கருத்துறியா இல்ல பாதங்கிறது தேஞ்சு போயிருமா? அது இல்ல என்ன, குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு, ஒலை வச்சிருக்கேன்,
வேற யாருமே இல்ல அதுதான் சொன்னேன். சும்மாடா குடும்பம் நான் வாங்கி தரேன். சரிண்ணா. கார்டு இருக்குல்ல? இருக்குண்ணா. சரி. என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. காமராசு என்னக்கா? சரி, நில்லுப்பா. என்னம்மா உன் வீட்டுல சாணின்னு எல்லணுமா? ஏன் போக்கத்தவனே டேய் என்னக்கா வேணும்? கடைக்கு போயிட்டு வரும்போது ₹1 மஞ்சக்கிழங்கு வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்கினா. இந்தா காசு. அட வைங்கக்கா, காசெல்லாம் வேணாம், வைங்க, நான் வாங்கிட்டு வரேன். அப்படியே வர்றப்ப தம்மா வீட்டு கக்கிசையும் கழுவி விட்டுரு. குத்துனா நட தொண தொண. கண்ணு தெரியல, எறும்பு கடை மாதிரி வந்து மோதுறிய. பாத்து வரக்கூடாதா? சரி இப்ப என்ன? காமராஜ் உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன். இந்த பை நிறைய புளி இருக்கு, எப்படியாவது நாடார் கடையில வித்து காசாக்கிடு. ராத்திரி கல்லு அடிச்சா தான்ப்பா பொண்டாடிக்கிட்ட லொல்லு பண்ண முடியும். சரி ப்ளீஸ். சரி எப்படியாவது பார்த்து. அவன் மனுஷன், நீனு போல. காமராஜ் நின்றாடே. என்ன உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த ஊரை பூமி தாங்குதா நீ தாங்குறியா? அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம் அடையிறது இருக்கே, அதான்டா பெரிய சந்தோஷமே. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன? இளிச்சவாயன். இருந்துட்டு போகுது, வா. உனக்கு ஒரு பேர் இருக்கப்ப. என்ன பேர் வச்சிருக்காங்க? புண்ணாக்கு. என்ன ஜோக்கரையே காணோம்? அட 1.5 மாசத்துல பிறந்தவனே, கண்ணுக்கு எதுக்க கைலி கட்டின ஜோக்கர் ரெண்டு உட்கார்ந்து தெரியல? போடா பிராண்டி விஸ்கி ஒயின் ரம்மு ஜின்னு அழுகன முட்டை அழுகாத முட்டை ஊறுகா முட்டை கூமுட்டை. மெல்ல கேப் விட்டு பேசியா, ஆஸ்மா வந்து தொலைய போகுது. வந்துட்டு போட்டேன். இந்த பாரு, நான் வந்து ஹார்ட் அட்டாக்ல 6 அடிச்சவன். ஆமா, ஐயாவுடைய சரித்திரம் தெரியுமா? ஐயனாருக்கே அருவா சப்பளை பண்ணவன். அது மட்டும் இல்லடி, பேருக்குள்ளே வேலை சொல்லி வச்சிருக்கேன். அம்புட்டு வேலை குத்தி குடலை ஒரு விட்டு போயிருவேன். அப்புறம் ரத்தம் கைக்கு தான் சாவணும்.